கூலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் அண்ட் அனிருத் காம்போல ஒரு படம் வருதுன்னு உடனே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உருவாச்சு. அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா, சத்யராஜ், ஷௌபின் ஷாகீர், உபேந்திரா அண்ட் ஆமீர் கானோட கேமியா அப்படின்னதும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரிச்சிருந்தது. இந்த நிலையில் கூலி படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்துடைய கதை என்னன்னு பார்த்தோன்னா, விசாகப்பட்டினம் ஹார்பரில் சட்டவிரோதமான தொழில்களை செஞ்சுட்டு இருக்காரு நாகார்ஜுனா. அவருக்கு எல்லாவுமா இருக்காரு ஷௌபின் ஷாகீர். கட் பண்ணா சென்னையில் மேன்ஷன் வச்சு நடத்திட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த நிலையில் விசாகப்பட்டினத்தில் இருக்கிற அவருடைய நண்பரான சத்யராஜ் இறந்துட்டு தான் அவருக்கு தகவல் வருது. உடனே சத்யராஜ் வீட்டுக்கு போகிற ரஜினியை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க சத்யராஜுடைய மூத்த மகளான ஸ்ருதிஹாசன். இந்த நிலையில் சத்யராஜ் இயற்கையாக சாகலை, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரஜினிகாந்த் கண்டுபிடிக்கிறாரு. உடனே தன்னுடைய நண்பனை யார் கொலை பண்ணினாங்க அப்படின்னு தேடும்போது சத்யராஜ் நாகார்ஜுனாவுக்காக வேலை பார்த்தது தெரிய வருது. ஸோ ஹார்பருக்கு போனால் உண்மை தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அங்கே போய் பார்த்தா அதை விட பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி அங்க ஹார்பர்ல என்ன நடக்குது, சத்யராஜை கொன்னவங்க யாரு அப்படின்னு ரஜினி கண்டுபிடிச்சாரா, அண்ட் ரஜினியுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது கூலி. 74 வயசுலையும் சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்லணும். எப்பவும் போல முழு படத்தையும் தன்னோட தோல்ல சுமந்திருக்காரு. அண்ட் வயசானாலும் உன்னோட ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்பவே ஸ்டைலாகவும் இருக்காரு. குறிப்பா சண்டை காட்சிகள் எல்லாம் அனல் பறக்குது. இதுக்கு கண்டிப்பா பெரிய கிரெடிட்ஸ் நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ்க்கு கொடுத்தே ஆகணும். அண்ட் பழைய ரஜினி படங்களை வர மாதிரி பேசிக்கிட்டே சண்டை போடுறது, ரஜினியோட சில ட்ரேட்மார்க் ஸ்டைல்ஸும் கூட அங்கங்க இருக்கு. கைதி ஸ்டைலில் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை ரஜினியே சொல்ற மாதிரி வர போர்ஷன்லாம் ரொம்பவே எமோஷனலாகவும் இருக்கு. ஸோ ஆக்ஷன், காமெடி, எமோஷனல்னு எல்லா ஏரியாவிலையும் சூப்பர் ஸ்டார் கலக்கியிருக்காரு. அவருக்கு அப்புறமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறது ஷௌபின் தான். வில்லத்தனத்தில் சும்மா மிரட்டி இருக்காரு. தனக்கு வேணுங்கிற விஷயத்தை ரஜினியை வச்சு சாதிக்கிற சாமர்த்தியசாலியா சூப்பரான நடிப்பை கொடுத்திருக்காரு. மோனிகா பாட்டுக்கு அவர் போடுற ஆட்டமும் பூஜா ஹெக்டேவும் செம்ம வைப்னு சொல்லலாம். நாகார்ஜுனா கேரக்டரும் பவர்ஃபுல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத பரிணாமத்தில் நாகார்ஜுனா கலக்கி இருக்காரு. சத்யராஜ் மரணத்தை வச்சு தான் கதை நகர்ந்தாலும் கூட அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு. பட் அவருடைய வேலையை அவர் கச்சிதமாக செஞ்சிருக்காரு. உபேந்திராவுக்கும் சீன்ஸ் ரொம்பவே கம்மி தான். பட் ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ல அவரோட இன்ட்ரோ அண்ட் ரஜினி கூட சேர்ந்து நின்று அவர் சண்டை போடுற எல்லாம் செம மாஸ். ஸ்ருதிஹாசனுக்கு படம் முழுக்க வர மாதிரி நல்ல கேரக்டர், அவங்களும் தேர்ந்த நடிப்பு கொடுத்திருக்காங்க. இவங்க இல்லாம கண்ணாரவி, காளி வெங்கட், மாறன், சார்லி உள்ளிட்டவங்களுடைய நடிப்பும் படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கு. ரச்சிதாராம் கேரக்டர் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏஜென்ட் டீனா மாதிரி அவங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் மிரட்டலா இருக்கு. அண்ட் படத்தோடைய மிகப்பெரிய பிளஸ்னா அது அனிருத்தோட மியூசிக்னு சொல்லலாம். சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் பின்னணி இசையிலையும் வழக்கம் போல அதிர வச்சிருக்காரு. கிறிஸ் கங்காதரனுடைய கேமரா ஒர்க் அட்டகாசமா இருக்கு. அதுவும் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அவருடைய உழைப்பு பயங்கரமா இருக்கு. பிலோமின் ராஜுடைய எடிட்டிங்கும் சூப்பரா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்து சந்துரு திரைக்கதை எழுதியிருக்காரு. வழக்கமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஆனா அங்கங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு எங்கேஜிங்கா கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ்ல ஆமீர் கான் கேமியோ ரசிகர்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்னு சொல்லலாம். குறையா சொல்லணும்னா வழக்கமான மாஸ் கமர்ஷியல் படங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அண்ட் படம் 2.25 மணி நேரம் ஓடுது. ஆமீர் கான் போர்ஷன்ஸை அப்படியே கட் பண்ணிட்டு 2.5 மணி நேரமாக கொடுத்துருந்தாலும் பெருசாக அது படத்தை பாதிச்சிருக்காது. பட் இருந்தாலும் கூட ஆமீர் கானோட பிரசன்ஸ் அப்படிங்கிறது படத்தோட ஸ்கேலை ஹையாக்கி இருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை.